Hi friends, welcome to Queen Bee's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வெஜிடபிள் கார்டனும் எங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள் செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் கிராமத்தில் நிறைய பேர் வெஜிடபிள் தோட்டம் வச்சுருப்பாங்க, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு. நாம் பார்க்க போகிற தோட்டத்தில் கொஞ்சம் இடத்துல எப்படி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க, அந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோட்டம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணா ஒருத்தரோடது தான். இவங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மலபார் ஸ்பினாச், பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கொடி மாதிரி படர விட்டுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரையை கிராமத்தில் பருப்பில் போட்டு கடைவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு பழம் இருக்கும், அது நல்லா லிப்ஸ்டிக் கலரில் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த பழத்தை அவங்க லிப்ஸில் எடுத்து போட்டுட்டு நானும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கொடி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செடி அவரை. தோட்டத்து ஓரத்தில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடி போட்டிருக்காங்க, பூ நல்லா எடுத்திருக்கு. இந்த செடி அவரைக்கு நடுவில் ஸ்வீட் கார்ன் நிறைய போட்டிருக்காங்க, ஸ்வீட் கார்னும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயல் ஃபுல்லாக செடியவரை பூ நல்லா ஒயிட்டிஷாக பூத்துருக்கு. இந்த வயலில் நின்று இந்த பூக்களை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் காயும் நல்லா காய்ச்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்னும் நல்லா வந்திருக்கு. அடுத்து நம்ம வாங்க புடலங்காய் தோட்டத்துக்குள்ளே போகலாம். புடலங்காய் செடியிலையும் நல்லா பூ நிறைய எடுத்திருக்கு, காய் இப்போ தான் அங்கங்கே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வயல் ஃபுல்லாக புடலங்காய் மெயின் கிராப்பாக போட்டிருக்காங்க. பூ பாருங்கள், நிறையா அழகாக பூத்துருக்கு. புடலங்காயும் அங்கங்கே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த வயலோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொத்தவரங்காய் செடி தான் நிறையா வச்சுருக்காங்க. இதுவும் காய் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த புடலங்காய் கொடி இருக்க 2 லைனுக்கும் நடுவில் இருக்க இடத்துல சொரக்காய் செடி தான் வச்சுருக்காங்க. அதுலேயும் காய் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த புடலங்காய் கொடி மேலே படர்ந்துருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ஃப்ரீ ஸ்பேஸில் அவங்க வீட்டுக்கு தேவையான தக்காளி செடி 2 சைட்லேயும் வச்சுருக்காங்க. அதுலேயும் நல்லா காய் நிறையா காய்ச்சி பழம் பழுத்திருக்கு. இந்த சொரக்காய் செடியிலையும் காய் நிறைய காய்ச்சிருக்கு. அங்கங்கே குட்டி குட்டியாக சொரக்காய் பிஞ்சு நிறைய இருக்குது. இந்த தோட்டத்தில் நிறைய இடத்துல அங்கங்கே தண்டுக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த புடலங்காய் கொடிக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் அவங்க வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி கீரை வச்சுருக்காங்க. இந்த வயல் சுற்றி இருக்க ஸ்பேஸில் கொத்தவரங்காய் நிறைய வச்சுருக்காங்க. அங்கங்கே தக்காளியும் நிறைய வச்சுருக்காங்க. மணத்தக்காளி கீரை செடியும் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அங்கங்கே நிறைய பச்சை மிளகாய் செடியும் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் தோட்டம் தாங்க. இதுலேயும் காய் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கொடி நல்லா படர்றதுக்கு அழகாக பந்தலும் போட்டு விட்டுருக்காங்க.
இந்த தோட்டத்திலேயே அங்கங்கே நிறைய தண்டுக்கீரை இருக்குது. இந்த தண்டுக்கீரையில் விதை எடுக்கிறதுக்காக பூ வர வரைக்கும் இந்த தண்டுக்கீரையை விட்டு வச்சுருக்காங்க. இந்த பாவக்காய் கொடிக்கு கீழே இருக்க ஃப்ரீ ஸ்பேஸில் அவங்க வீட்டுக்கு தேவையான சின்ன வெங்காயம் நிறைய வச்சுருக்காங்க. மணத்தக்காளி கீரையும் நிறைய இருக்குது. இந்த தண்டுக்கீரையோட பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. விதை எடுக்கிறதுக்காக இந்த கீரையை இப்படி விட்டு வச்சுருக்காங்க. இந்த பூ லைட்டாக இப்படி உதிர்த்து பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டியாக பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்கும். இது நம்ம கீரை நாற்று விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடல்லையும் வாயில் இருக்க புண்ணு சரி செய்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா புண்ணு சீக்கிரம் சரியாயிரும். இந்த தோட்டத்துலேயும் தக்காளி செடி நிறைய வச்சுருக்காங்க. பச்சை மிளகாயும் கொத்தவரங்காயும் இந்த வயலில் வச்சுருக்காங்க. அடுத்து நாம் பார்க்குறது பச்சை மிளகாய் தோட்டம் தான். இதுலேயும் பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு.
இந்த பச்சை மிளகாய் தோட்டத்தில் கொஞ்சம் இடத்துல இவங்க வீட்டுக்கு தேவையான அளவு புதினா செடி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் தோட்டம் தாங்க. இதனோட பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த காய் அறுக்கும்போது க்ளவுஸ் இல்லாமல் அறுக்கவே முடியாது. ஏன்னா வெண்டைக்காய் செடியில் நிறைய சொனை இருக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அந்த காயை அறுக்க முடியும். இந்த வெண்டைக்காய் தோட்டத்து ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் கார்ன் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஸ்வீட் கார்ன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொடி அவரை வச்சுருக்கோம். அது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கல, ஒரு 1 month ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடி வச்சுருக்கோம். அதில் நிறைய பூ பூத்துருக்கு, காய் நிறைய காய்ச்சிருக்கு. சொரக்காய் செடி ஒன்று வச்சுருக்கோம். அதுலேயும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது கொஞ்சம் மணத்தக்காளி கீரை, முடக்கத்தான் கீரை வச்சுருக்கோம். முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் சூப் வச்சு குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டமாட்டோ அவரைக்காய் செடி வச்சுருக்கோம். இது இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காய் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக நீள நீளமாக இருக்கும். இதில் காய் வரும்போது கண்டிப்பாக இதில் ஒரு ரெசிபி போடுறேன். இந்த செடி எங்கள் பருத்தி தோட்டத்தில் ஒரு 3 இடத்துல வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.